சட்டக்கடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது பார்க்கக்கூடியது ஒரு நீதிபதியின் பொது மனப்பான்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ரெட் பெட்டிஷன் வந்து கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. அதை ஃபைல் பண்ணுறப்ப என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து வீடு இடிஞ்சு போச்சு. எதனால? ஒரு புயல்னால எனக்கு வீடு இடிஞ்சு போச்சு. அந்த புயல் டயத்தில் வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து வீட்டு இடிஞ்சவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் எனக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வீடு இடிஞ்சதுக்கான ஃபோட்டோ எல்லாம் அவங்க வந்து சேர்த்து வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அதுக்கு வந்து கவர்மெண்ட் அட்வொகேட் சைடு வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து புயல்னால வீடு இடியலை, இவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீதிபதி குறுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, இடிஞ்ச ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்களப்பா, புயலுங்கிறது புயல் காற்று மட்டுமே அடிக்க போகிறது கிடையாது. மழை பெய்யும், மழையில் சவுறு ஊறும், அந்த சவுறு விழுகும். அதனால தானே அவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அவங்களுக்கு அந்த உண்டான நிவாரணம் ஏன் கொடுக்கக்கூடாது? உங்கள்ட்ட ஸ்கீமே இல்லையா? நிறைய ஸ்கீம் இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்கீமில் வந்து அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்க வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் போகிறாரு. அந்த டைரக்ஷன் போட வேற யாரும் இல்லை, மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன். நன்றி.